காலை வணக்கம். இது அடுத்தது ஒரு முக்கியமான வழக்கு இளம் வழக்கறிஞர்களுக்கு கிரிமினல் செக்டார் என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆஃப் சார்ஜிங் எக்ஸார்பிட்டன்ட் இன்ட்ரெஸ்ட் ஆக்ட் 2003. இந்த சட்டப்பிரகாரம் முதல்ல அந்த பணம் கொடுத்தவன் மணி லெண்டர் டெஃபினேஷனுக்குள்ளே வர வைக்கணும். ரொம்ப கம்மியான செக்ஷன் தான் அந்த ஆக்ட் எடுத்து படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் அவர் அதிக வட்டி வாங்குறாருன்னா, அவர் அதிக வட்டி வாங்காமல் நீங்கள் வட்டி கட்டின வட்டிக்கெல்லாம் கணக்கு பார்த்து பிரின்சிபலில் குறைச்சிக்கலாம். அப்படி ஒரு செக்ஷன் 5 ஆஃப் தி செட் ஆக்டில் இருக்குது. சரி, எது எக்ஸார்பிட்டன்ட் இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு ப்ரொவிஷன் இருக்குது, டெஃபினேஷன் ப்ரொவிஷன். அதில் ரிசர்வ் பேங்க் சொல்கிற டைம் டு டைம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் சார்ஜ் பண்ணணும்னு. ஆனால் இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் ஏஎம் கோபாலன் வர்சஸ் எம் சிவராம், ஏஎம் கோபாலன் வர்சஸ் எம் சிவராம் 2022 Part 3, 2020 Part 3, மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் சிவில் 2001, மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் சிவில் 2001. அதில் என்ன சொல்கிறாருன்னா, ஆஸ் பர் கவர்மெண்ட் நாம் செக்யூர்டு லோனுக்கு 12% இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணலாம். அன்செக்யூர்டு லோனுக்கு 12% இன்ட்ரெஸ்ட்டு சார்ஜ் பண்ணலாம். செக்யூர்டு லோனுக்கு 9% இன்ட்ரெஸ்ட்டு சார்ஜ் பண்ணலாம். அப்போ செக்யூர்டு லோன்னா அடமானம் வைக்கிறது, பத்திரத்தை வச்சு காசு வாங்க. அன்செக்யூர்டு லோனுன்றது என்னன்னா, ப்ராமிசரி நோட்டு வச்சு பணம் வாங்கணும். ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் புரிந்து கொண்டு மிக திறமையாக இந்த வழக்கை நீங்கள் சிவில் சூட் போட்டு அந்த கடன் கொடுத்தவர் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்காதபடி நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாம். இதுதான் இந்த வழக்கினுடைய முக்கியமான அம்சம். இந்த சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா, ஒரு சினிமா தயாரிப்பாளர் தற்கொலை பண்ணிக்கிட்டார். அப்போ மேடம் ஜெயலலிதா தான் இந்த சட்டத்தை அவசர சட்டமாக கொண்டு அமுல்படுத்துகிற சட்டமாக. ஆனால் அந்த அம்மா காலத்தில் எந்த சட்டங்கள் வந்தாலும் எடுத்தும் கவுத்தும் அவசரத்துக்கெல்லாம் சட்டம் போட மாட்டாங்க. எல்லாத்தையும் ஒரு வாட்டி பார்த்து முறையாக தான் போடுவாங்க. ஆனால் கடைசி காலங்கள் அந்த மாதிரி உடல்நிலை சரியில்லை காலில் 2-3 சட்டங்கள் முறையாக எல்லாமே நமக்கு நாங்கள் தான் நம்ம அரசியல்வாதியாக இருந்து அமைச்சராக அவர்கள் எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க மண்டையில் ஒரு கௌரவம், நம்ம அமைச்சர், அதனால் இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் சொல்கிறதெல்லாம் கேட்கக்கூடாதுன்ற ஒரு, அவங்க என்ன வார்னிங் சொன்னாலும் கேட்காம இஷ்டத்துக்கு போட்டு அப்படி போட்டு கண்ணை மூடி கைது போட்டு அது நீதிமன்றங்களில் பல சட்டம், அதே மாதிரி குட்கா சட்டங்கள்லாம் அதெல்லாம் கொஞ்சம் ஆழமாக அனலிட்டிக்கலாக பண்ணணும் செய்வதாங்கன்னா தான் நல்லது. சரி, காலை வணக்கம், நன்றி.